காலத்தின் நிறம் கருப்பு சிவப்பு நூலை வந்து திரு உதயநிதி அவர்களே நேரில் கொண்டு வந்து எனக்கு கொடுத்தார். பொதுவாக நூல்கள் வெளியிட்ட உடனே எனக்கு வந்துவிடும். உதயநிதி அவர்களே வீட்டுக்கு நேரடியாக வந்து எனக்கும் சில மூத்த எழுத்தாளர்கள் சிலர், திருநாவுக்கரசன், விஜயசங்கர் எல்லாருக்குமே வந்து நேரில் கொண்டு வந்து கொடுக்கணும்னு நான் விரும்புறேங்கன்னு சொல்லி தான் வந்தாரு. வந்து ஒரு 1/2 மணி நேரம் பேசி இருந்துட்டு போனாரு. ரொம்ப எளிமையா எப்படி சொல்ல, ஒரு எந்த விதமான படாடோபெல்லாம் இல்லாம, டெப்டி சிஎம் அப்படியெல்லாம் இல்லாம, சும்மா வீட்டுக்குள்ள மாதிரி வந்து உட்காந்து என்கிட்டயும் என் மனைவிட்டையும் பேசிட்டு இருந்துட்டு அவர் விடைபெற்று சென்றார். எதுக்காக நான் அதை குறிப்பிட விரும்புறேன்னா, திராவிட இயக்கம் வளர்ந்தது என்பது எழுத்து வடிவத்துல. கருத்துக்களை வந்து சாமானியர்களுக்கு கடத்துவதற்கு தேர்ந்தெடுத்த உத்தி வந்து கலை. கலையும் இலக்கியமும் 2 கண்ணு திராவிட இயக்கத்துக்கு. 2 இல்லைன்னா உண்மை கிடையாதுங்க. 1946 வந்து ராவண காவியம் போல ஒரு குழந்தை எழுதுனது. ராவணன் வந்து கதாநாயகன், ராவணன் வந்து பாட்டுடை தலைவன், ராவணன் தான் தமிழுக்காக பாடுபட்டவன் தான் அந்த காப்பியமே, ராவண காப்பியமே. ஆயிரக்கணக்கான பாடல்கள் கொண்டதுங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அது வந்து இன்னைக்கு நம்ம ஸ்கூல்கள்ல வந்து பாட பிரிவுல இருக்கு. இயற்றமிழ் பாட பிரிவுல ராவண காவியம். அது திமுக ஆட்சியில் இல்லாம நீங்க அதெல்லாம் கற்பனை பண்ணி பார்க்க முடியுமா? 1946 சுதந்திரத்துக்கு 1 வருஷத்துக்கு முன்னாடியே போல ஒரு குழந்தை எழுதுனதுங்க. நாங்க வந்து எங்களோட எம்ஜிஆர் மன்ற காலகட்டத்தில் அதை படிச்சிருக்கோம். 60களில். அப்பெல்லாம் அதெல்லாம் வந்து ஒரு தடை செய்யப்பட்ட இலக்கியம் மாதிரி. சரி, ராமலீலா கொண்டாடுகிற ஒரு நாட்டுல நம்ம வந்து ராவண காவியம் இதை வந்து பள்ளி பாடத்துக்கு கொண்டு வருதுங்கிறது ஒரு அசாத்திய துணிச்சல். அறிவு திருவிழா எப்போதோ தொடங்கி விட்டது. அதுக்காக நான் சொல்ல வரேன். அறிவு திருவிழா 2021லயே தொடங்கிருச்சு. இல்லாம நம்மளாம் வந்து இதை நம்ம குழந்தைகளுக்கு இதை சொல்லித்தரதுக்கே நமக்கு வாய்ப்பு இல்லாம போயிருங்க. 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஒரு கேர்ள் வந்து நேற்று அவளோட தமிழ் ஆன்சர் ஷீட், மிட் டேர்ம் ஆன்சர் ஷீட் வந்துச்சு. நான் எப்பவுமே கேட்பேன், என்கிட்ட பேசுகிற குழந்தைகள்கிட்ட கொஸ்டின் பேப்பர் கேட்பேன். அப்புறம் வந்து பரீட்சை பேப்பர் கொடுத்தாங்கன்னா அனுப்பி வைப்பாங்க. என்ன காரணம்னா என்னதான் இவங்க எழுதுறாங்கன்னு தெரிஞ்சுக்குவோம் தான். அதுல வந்து முதல் கேள்வியில ராவண காவியத்துல இருந்து ஏதோ பாடல் கேட்டிருக்காங்க. இந்த குழந்தை அழகா தலைப்பு போட்டு ராவண காவியம் தலைப்பு போட்டு அந்த பாடலை வந்து பிழையே இல்லாம ரொம்ப அழகான கையெழுத்துல வந்து எழுதிருந்துச்சு. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு எனக்கு அதை பார்க்கும்போது. அப்போ அறிவு திருவிழாங்கிறது ஒரு ஆர்கனைஸ்டு திருவிழாவாக கொண்டாடி இருக்கோம். ரொம்ப பாராட்டுதலுக்குரிய விஷயம். ஆனா அறிவு திருவிழா வந்து நம்ம திராவிட இயக்கங்கள் தோன்றின காலத்துல இருந்தே வந்துருச்சு. நேரடியாக வந்து எழுத்தாளர்கள் மூலமாக, மறைமுகமாக இலக்கிய வடிவிலையும் கலை வடிவிலையும். கலை வடிவில் ரொம்பங்க